ஸோ இன்சோம்னியான்றது தூங்குறதுக்கு கஷ்டமா இருக்கிறது மட்டும் கிடையாது. ஸ்லீப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் இப்போ வந்து இன்ட்ரோவர்ட் யாரு எக்ஸ்ட்ரோவர்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில அசஸ்மெண்ட் எல்லாம் இருக்கு, டூல்ஸ்லாம் இருக்கு, வச்சுக்கலாம். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. சில விஷயங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியது ரொம்ப அவசியமானது. ஷாக்கிங்கான டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளுக்குலாம் புரியுற மாதிரி இருக்கு. என்னதான் நானும் 2000ல பிறந்தவளாவே இருந்தாலும் ஜென்சி டேர்ம்ஸ் அப்படின்னு சில விஷயங்களை வச்சிடுறாங்க. அது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே போய் கூகுள் கிட்ட தான் ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நிறைய டேர்ம்ஸை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. முக்கியமாக ஹெல்த் ரிலேட்டடான டேர்ம்ஸ், அதுவும் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான டேர்ம்ஸ் நிறைய நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. நம்ம அதை தனியாக போய் கூகுளில் தேடுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு சைக்காலஜிஸ்டே கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கூட இன்னைக்கு டாக்டர் சுஜித் ஜிவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சொன்ன மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து புதுசா வந்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா ஹெல்த் வைஸா யூஸ் பண்ணிட்டு இருந்த டேர்ம்ஸ் எல்லாமே நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் கிட்ட போய் தான் இந்த விஷயங்கள் ஓகே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு போலன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட காலம் போய் இப்போ நார்மலா மீம்ஸ்லயே வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுல மெயினா நான் கேட்க நினைச்சது வந்து இன்சோமேனியா அப்படின்னு சொல்றது. நைட்டு தூங்க லேட் ஆகுது, போன் நோண்டிட்டே தூங்காம இருந்துடுறோம். அதுக்கு வந்து நான் ஒரு இன்சோமேனியா பர்சன், நான் ஒரு பேட்மேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃப்ரேம் பண்றாங்க. ஸோ இந்த இன்சோமேனியா அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன, அதை டயக்னோஸ் பண்றது எப்படி? இல்ல நம்ம டயக்னோசிஸ் அதுக்குள்ளெல்லாம் வந்து போறதுக்கு முன்னாடி முதல்ல இன்சோம்னியான்றது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஓவர் ஜெனரலைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு நாள் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா அதுக்கு பேர் இன்சோம்னியா அப்படின்றாங்க. இன்னொன்று நைட்டு கொஞ்சம் முழிச்சிருந்தா 2-3 AM 3-5 AM நான் 4-5 AMன்னு அது பெருமையா கமெண்ட்ஸ்ல போட்டுட்டே இருக்கிற மாதிரிலாம் வருது. ஸோ இன்சோம்னியான்றது தூங்குறதுக்கு கஷ்டமா இருக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ தூக்கத்தை சஸ்டெயின் பண்ண முடியல, அதாவது அந்த நம்ம தூங்கிடலாம், தூங்குனதுக்கு அப்புறமா அந்த ஸ்லீப்பை அவங்களால கண்டினியூ பண்ண முடியலனாலும் அது இன்சோம்னியான்னு சொல்லலாம். அதே மாதிரி அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுறாங்க, இல்லை எப்படா அலாம் அடிக்கும் எப்படா விடியோன்னு ஆன்டிசிபேட் பண்ணிட்டு சும்மா கண்ணை மூடிட்டே இருக்கிறாங்க. குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப கம்மியாக இருக்கனால இன்சோம்னியா. அதே மாதிரி அதுக்கு சில கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு. அந்த டயக்னோசிஸ்குள்ளே போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்கில் 3 days ஆகுது இந்த மாதிரி ஸ்லீப் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, தூங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க, தூக்கத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி எப்படா எந்திரிக்கலான்னு ஆன்டிசிபேட் பண்ணுற வெயிட் பண்ணுறாங்க, அந்த அலாம் கிளாக் அடிச்சதுக்கு அப்புறமா எந்திரிக்கல அப்படின்ற மாதிரியோ, இல்லை யூஸ்வலாக என்ன டைமில் எந்திரிப்பாங்களோ அந்த பயாலஜிக்கல் கிளாக் செட்டிங் படி எந்திரிக்காமல் அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு எப்படா அந்த டைம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருப்போம், இப்போவே எந்திரிச்சா நீ தூங்கவே இல்லையான்னு கேட்பாங்க அப்படின்றதுக்காக உட்காந்துருக்காங்கன்னா அது இன்சோம்னியான்னு சொல்லலாம். ஸோ இன்சோம்னியான்றது அது டயக்னோஸ் பண்ணக்கூடிய டேர்ம்னு வச்சுக்கலாம். பொதுவான வார்த்தைகளை சொல்லணும்னா இன்னைக்கு எனக்கு தூக்கம் வரலப்பா, இன்னைக்கு தூக்கம் கொஞ்சம் சுமாரா இருந்ததுப்பா இப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை போய் இப்ப அந்த டெர்மினாலஜி எல்லாருக்கும் தெரிய வந்துட்டனால ரொம்ப சீக்கிரமாவேவோ ரொம்ப ஈஸியாவோ எனக்கு இன்சோம்னியா, ஐ எம் அன் இன்சோம்னியாக், நான் வந்து ஒரு பேட்மேன் நீங்க சொன்ன மாதிரி அதை பெருமையா சொல்றது. இல்ல நான் என்னடா நீ என்னடா 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுற அப்படின்ற மாதிரி போயிருச்சு. முன்னெல்லாம் எப்படின்னா என்னடா 10 மணிக்கு மேல முழிச்சிருக்க அப்படின்னு எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ஏன்டா நீ எல்லாம் என்னடா பையன், ஏன்டா 10 மணிக்கு மேல முடிச்சிருக்க, ஏன்டா 10 மணிக்கு மேல போன் நோண்டுற அப்படின்னு கேட்கறது தாண்டி இப்போ இந்த ஜென்சி டேர்மோ இல்லை இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா டேர்மோ எப்படி ஆயிடுச்சுன்னா நீ என்ன 10 மணிக்கே தூங்கிடுற, நீ என்ன 10 மணிக்கே ஆன்லைன் காட்டல, நீ என்ன குழந்தையா, நீ என்ன வந்து சின்ன பையனா இப்பயே தூங்கிடுற அப்படின்ட்டு. ஆமா நான் உனக்கு 12 o'clock நீ வந்துச்சு நீ பார்க்கவே இல்லை, இல்லடா நான் இருந்தேன், நான் அந்த ஆப்ல இல்லை இந்த, ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு கில்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தேவையில்ல. ஜென்சியோ இல்லை இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனோ எந்த ஜென்ரேஷனோ ஸ்லீப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் என்னன்னா இப்போ அதை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த பிஹேவியரை என்ஹான்ஸ் பண்றதுக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் ப்ரூஃப் இருக்கோ அதெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ நம்மளோட நியூஸ் சேனல் சிலதுலேயும் வந்து பொதுவா சில ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா, 6 மணி நேரம் தூங்கினால் போதுமானது, ஆய்வில் கண்டுபிடிப்பு அப்படின்னு போடுறாங்க. 4 மணிக்கு வரைக்கும் தூங்கினால் போதுமானது, ஆய்வில் கண்டுபிடிப்புன்னு போடுறாங்க. அதுக்குள்ள நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது எந்த சாம்பிளுக்கு பண்ணிருக்காங்க, எந்த நாட்டுல பண்ணிருக்காங்க, அது பர்டிகுலர் ஜீன் இருக்கிறவங்களுக்கு 4 மணி நேரம் தூங்கினாலே போதுமானது, அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வரலன்ற மாதிரி இருக்கும். அதோட சாம்பிள் சைஸும் கம்மியா இருக்கும். இல்ல ஒர்க் போறவங்க தாண்டி அது ஒரு பர்டிகுலர் ஜீன் வச்சு பண்ண இதுவா இருக்கும், இல்ல பர்டிகுலர் ஏரியா ஆஃப் பீப்புளுக்கு பண்ண ரிசர்ச்சா இருக்கும், ஏதாவது இருக்கும். அது பொதுவா வந்து
4 மணி நேரம் தூங்கினால் போதுமானதுன்னு பெருசா போட்டு மேலும் பார்க்கவும்னு உள்ள இருக்கும், இல்ல கீழே வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப இவங்க என்னன்னா அதை அனுப்புறாங்க, பாத்தியா நீ என்னமோ 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லிட்டு இருந்த பாரு 4 மணி நேரம் தூங்கினாலே போதுமானதா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. எந்த ஜென்ரேஷனா இருந்தாலும் நீங்க என்ன வேலை பார்க்குற ஆளா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் சவுண்ட் ஸ்லீப்ன்றது ரொம்பவே முக்கியமானது. குறைஞ்சது 8 மணி நேரம் அல்லது 7 மணி நேரமாவது தூங்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானது தான். ஓகே சார், இதே மாதிரி தான் இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் கான்செப்ட். ரீல்ஸ்க்காக இந்த கான்செப்டை எடுத்து 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 கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னா ஒரு சாம்பார் கேட்க மாட்டாங்க, இல்லை எந்திரிச்சு பேசக்கூட மாட்டாங்க, அமைதியாகவே இருப்பாங்க, புக் படிப்பாங்க, கண்ணாடி போட்டிருப்பாங்க, ரூம்குள்ளேயே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி லிட்ரலாக ஒரு ரீல்லலாம் கொல்ல வரும்போது ஐயோ இப்போ வேற நான் என்ன கொல்லாதன்னு கத்தணுமா அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இன்ட்ரோவர்ட்னாலும் இப்படி எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்று எக்ஸ்ட்ரோவர்ட்னா அவங்களுக்கு ஹெசிடேஷனே இருக்காது, எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பேசிடுவாங்க, ரோட்ல டப்புன்னு ஆட சொன்னா ஆடிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் மாதிரி காட்டுறாங்க. உண்மையிலேயே இந்த இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்க்கு என்ன கேரக்டரைசேஷன் இருக்கும்? அதான் இது இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ன்ற ஒரு டேர்மே வந்து ஜெனரலைஸ் பண்ணலாமா வேணாமா, இல்ல அப்படி ஒரு சில பேரை சொல்றது கரெக்டா தப்பான்னு நிறைய சைக்காலஜிஸ்டோ சைக்காட்ரிஸ்டோ நிறைய டிபேட்டபுளா போயிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து இன்ட்ரோவர்ட் யாரு எக்ஸ்ட்ரோவர்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில அசஸ்மெண்ட் எல்லாம் இருக்கு, டூல்ஸ்லாம் இருக்கு, வச்சுக்கலாம். பட் என்ன பிரச்சனைனா நீங்க சொன்ன மாதிரி இதையும் ஓவர் ஜெனரலைஸ் பண்றதுதான் பிரச்சனை. நானுமே இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இன்ட்ரோவர்ட் ஜோக்ஸ் நிறைய அடிச்சிருக்கேன், எக்ஸ்ட்ரோவர்ட்னா இப்படிதான். அது என்னன்னா அது ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது, இல்லை ஒரு விஷயம் வந்து ஒரு பீப்புளுக்கு ரீச் ஆகுதுன்னா அதை வச்சு ஜோக்ஸ் பண்ணுவோம், அதை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுவோம், அதுலலாம் பிரச்சனை கிடையாது. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, அவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்றதுல ஒரு பிரச்சனை வருது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிலதெல்லாம் வந்து பேசிக் லைஃப் ஸ்கில்னு வச்சுக்கலாம். எப்படி சாப்பிட்றது, சாப்பிடலன்னா இப்போ எப்படி வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் முக்கியம், மென்டல் ஹெல்த் முக்கியன்ற மாதிரி ஒரு சோசியல் ஸ்கில்ஸும் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ அடுத்தவங்கள்ட்ட பேச வேண்டியதோ இல்லை பொதுமக்கள்கிட்ட போயிட்டு அண்ணா எப்படி இது எங்கே போனோம் அங்கே போனோம், இல்லை கண்டக்டர்கிட்ட போயிட்டு டிக்கெட் கேட்க வேண்டியது, சில சோசியல் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த சோசியல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னாலோ, இல்லை அந்த சோசியல் ஸ்கில்ஸை வளர்த்துக்காமலே நம்மளால அடுத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டே நம்மளால ஒப்பைத்திட முடியும் அப்படின்னோ இப்ப இந்த இன்ட்ரோவர்ட்டிசத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டா வரேன்னா நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசணும், நான் என்ன யோசிக்கிறேனோ அதை பெட்டரா கம்யூனிகேட் பண்றதுக்கு தோணணும். இப்ப இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரோம்னா பேசணும்னு வச்சுப்போம். இப்ப இதெல்லாம் நான் பண்ணாம தப்பிக்கணும்னா மேபி என்ன பண்ணிக்கலாம், இன்ட்ரோவர்ட்னு சொல்லிக்கலாம். நான் நிஜமாவே இன்ட்ரோவர்ட்டா இருந்து நான் நிஜமாவே கொஞ்சம் ஷை டைப்பா இருந்து எனக்கு இது வேணான்னு முடிவு பண்றது வேற. ஆனா இப்படி எல்லாருமே சொல்றாங்க, அதனால நான் அதுக்குள்ள என்ன நுழைச்சிக்கிறதுன்றது வேற. ஸோ பேசிக் ஸ்கில்ஸுக்கும் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும் இதுவும் கிடையாது. அதே மாதிரி கான்ஃபிடென்ஸுக்கும் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க பொதுவாக சொல்றது என்னன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க, இன்ட்ரோவர்ட்லாம் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டா பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல பேசணும் பேசக்கூடாதுன்றதுல வேணா சில மாறுதல்கள் இருக்குமே தவிர நிஜமான இன்ட்ரோவர்ட் சொல்றேன், நிஜமான இன்ட்ரோவர்ட் கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கலாம் கண்டிப்பா. அதே மாதிரி சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் தான் வந்து பார்ட்டி போவாங்க, வெளியே போயிட்டு எல்லார்கிட்டையும் மக்கள்கிட்ட பேசுவாங்க. அப்படின்னா இன்ட்ரோவர்ட்டும் நிறைய சந்தோஷமா தான் இருப்பாங்க, என்டர்டெய்னிங்கா இருப்பாங்க, ஹியூமரோட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெனரலைஸ் பண்றது வந்து அவசியம் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா. ஓகே சார், இதே மாதிரி பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது கொஞ்சம் பதட்டமாவோ இல்ல ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பயம் இருந்துச்சோ அப்படின்னா எனக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு யாராவது சும்மா பயமுத்துறாங்க அப்படின்னா ஐயோ பேனிக் அட்டாக் வந்து செத்துருவேன் போல அப்படின்றது. ஒரு ஸ்டேஜ்ல ஏறி நிற்கும் போது லேசா பயம் இருக்கும் போதே வந்து எனக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது என்ன எக்ஸ்ட்ரீம், இதை இப்போ நார்மலைஸ் பண்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அதேதான். இது வந்து எப்படின்னா நமக்கு கிடைக்கிற எக்ஸ்போசரோட பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன். சில வகையில நல்லது, இந்த மென்டல் ஹெல்த்தை பத்தின எல்லா டெர்மினாலஜியும் நமக்கு தெரிய வருது. மென்டல் ஹெல்த்ல என்னென்னலாம் இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியுதுன்றது நல்லது. எப்ப நல்லதுன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ப்ரொஃபஷனல்ஸை நாம போய் ரீச் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு இது உதவுதுன்னா ரொம்ப நல்லது. பட் ஷாக்கிங்கான டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கேப்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத அந்த ப்ரொஃபஷனல்கிட்ட போயிட்டு ரீச் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பிசிக்கல் ஹெல்த் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போ கோவிடே வருது, COVID-19 அப்போ ட்ரீட்மெண்ட் கேப் எவ்வளோ இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ 100 பேருக்கு COVID-19 வருதுன்னா அதுல வந்து 80 பேர் தான் ஹாஸ்பிட்டல்ஸ் போறாங்க, ஒரு 20 பேர் வரது கிடையாது அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் கேப் வந்து 20%ன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்ல ட்ரக் அடிக்ஷன்லாம் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் தான், ஓகேவா? ஸோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கேப் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கா
82%. ஸோ 100 பேர்ல ஒரு 18 பேரோ 20 பேரோ தான் ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட்டே நோக்கி போறாங்க ப்ரொஃபஷனல்ஸ்ட. மற்ற பேர்லாம் இந்த மாதிரி செல்ஃப் டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு இதுதான் போல, நம்ம போனா இந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க போல, இல்ல இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ அதுல தான் வர பிரச்சனை. ஸோ இந்த பேனிக் அட்டாக்ன்றதை பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுவாக எங்கே மிஸ்டர்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜில் ஏறுறேன்னா எனக்கு லைட்டாக ஒரு சின்ன அளவில் ஒரு பதட்டம் இருக்கும். இது நார்மல். ஸோ ஃபியர்னாலே தப்பு அப்படின்ற கான்செப்டும் கிடையாது. ஸோ ஒரு நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸுக்கே ஃபியர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ ஒரு பாம்பு வருதுன்னா நான் பயந்தா நான் சர்வைவ் ஆயிடுவேன். ஓகேவா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஃபிளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ்ன்றோம். சில விஷயங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியது ரொம்ப அவசியமானது. ஓகேவா? அப்போ ஃபியர்னாலே அது தப்பு கிடையாது. அந்த ஃபியர் அளவுக்கு அதிகமா போகும்போதோ இல்ல அது வந்து ஒரு ஃபோபியாவா மாறும்போதோ, ஒரு விஷயம் வருதுன்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணி பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸுக்கு நான் ஓவரா பயப்படுறேன் அப்படின்னா அது ஆங்ஸைட்டின்னு வச்சுக்கலாம். இல்ல நான் ரொம்ப அந்த அளவுக்கு அந்த த்ரெட்டே ஒண்ணு இல்ல, ஆனா அந்த த்ரெட் வந்துருமோன்னு நான் அளவுக்கு அதிகமா பண்றேன்னா அது ஃபோபியான்னு சொல்லலாமே தவிர, மற்றபடி ஒரு நார்மலான அளவுல பயம்ன்றது எல்லாமே காமன் தான். அதை வந்து நம்ம இப்ப என்ன பண்ணிடுறோம்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை ஸ்பீச் பேசுறேன் ஸ்டேஜ் அப்படின்னா எனக்கு சின்ன அளவு பதட்டம் இருக்கும். ஆனா அந்த பதட்டத்தையும் மீறி கொஞ்சம் பிளாபர் பண்ணியோ எப்படியோ நான் பேசிட்டு வந்துட்டேன்னா அடுத்த தடவை இந்த அடுத்த எக்ஸ்போசர் எனக்கு ஸ்டேஜ்ல கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பயம் கம்மியாகும். அடுத்த எக்ஸ்போசர் கிடைக்கும் போது இன்னும் கம்மியாகும். ஆனா இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போதே இல்ல உன்னால ஸ்டேஜே ஏற முடியாதுடா, உனக்கு ஸ்டேஜ் ஏறினாலே பேனிக் அட்டாக் வந்துருது, பாரு உன் கையெல்லாம் ஆடிச்சு, பாரு உன் முகம்லாம் வேர்த்துச்சு அப்படின்னு சொன்னா நானே என்ன நினைச்சுப்பேன்னா, ஓ எனக்கு வந்து ஏதோ குணப்படுத்த முடியாத இல்ல எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல, பேனிக் அட்டாக் போலன்னு அந்த கான்பிடன்ஸ் எனக்கு ஷேட்டர் ஆகிறதுக்கான சான்சஸ். நான் இப்படிதான் அப்படின்ற ஃபிக்ஸ் ஆயிடுவோம். சோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, எப்படி ஒரு பிசிக்கல் ஹெல்த்ல ஒரு டயக்னோசிஸை நீங்களாம் முடிவு பண்றது இல்லையோ, நான் வந்து எனக்கு ஃபீவர் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா நான் வீட்டுல உட்காந்துக்கிட்டே இப்படி தொட்டு பார்த்துட்டு ஐ திங்க் எனக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பின்னு நினைக்கிறேன், ஹெப்படைட்டிஸ் ஏன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் டைஃபாய்டுன்னு நினைக்கிறேன், டெங்கு, அதையுமே சில பேர் பண்றாங்க. அதுவுமே தவறானது. அந்த செல்ஃப் டயக்னோசிஸ்ல இருக்க பிரச்சனை என்னன்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி உங்களுக்கு பயமா இருக்குன்னா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்டேஜ் ஃபியர்னா ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுங்க. அதை பேனிக் அட்டாக்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த நேரத்துக்கு சோகமா இருந்தது அப்படின்னா எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லுங்க. இந்த போர்டம் இல்ல அந்த நேரத்து சோகத்தை, அந்த மொமெண்ட்ரி இதை வந்து நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், நான் டிப்ரெஸ்டா இருக்கேன், ஆமா அந்த மாதிரி சொல்றதுனால என்ன ஆயிருக்குன்னா அது ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ்னு வச்சுப்போம். அப்ப அதை நீங்க இப்ப சொல்லும் போது உங்களுக்கு இல்லாத பிரச்சனை இருக்கிறதா நீங்க உணர ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு போல, இதுல இருந்து நம்மளால மீளவே முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கும், அடுத்து அந்த ப்ராக்ரஸ் இல்லாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் இதுல இருக்க சின்ன டேஞ்சர். 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட நியூஸ் டிஎன் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.